திமுகவில் நாளைக்கு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. 25லேருந்து 30 எம்எல்ஏ சீட்ஸ் ஒரு ராஜ்யசபா. இப்போதைக்கு அவளை தான் நாளைக்கு நாங்கள் தர முடியும், அதுக்கு மேலே எங்ககிட்ட வராதிங்க சார். ஜெயிக்கிறத யாரும் பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ நாளைக்கு இத்தனை சீட்டு வாங்கினா, இப்போ நீ ஒரு 30 வாங்கினா 25 ஜெயிக்கலாங்கிறத விட நீ விஜய் 50 கொடுத்தாலும் நாளைக்கு நீ 1-2ல் தான் ஜெயிப்பாங்கிறப்ப அந்த ரேஷியோ, வின்னிங் ரேஷியோவை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டெஸ்ட் பண்ணுற எத்தனை சீட்ஸுங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, அதுதான் இந்த தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. இப்போ பிஜேபி இந்த தடவை தான் ஏடிஎம்கேல அந்த விஷயத்தை கிளியராக ப்ளே பண்ணுறாங்க. நம்ம 50 சீட் வாங்கினா அதில் 40 ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸ் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் கேண்டிடேட்ஸுக்கு நாளைக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும், கட்சி இத்தனை சீட்டில் போட்டிட்டுச்சுன்னு நாளைக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அது அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் இத்தனை சீட்டில் நிற்கிதுன்னு இருக்குமே தவிர, அடுத்த 5 வருஷத்துக்கு காங்கிரஸ் கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்குங்கிறத பேசணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. திமுகவில் நாளைக்கு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இந்த கெய்னிங் இதுதான் பார்கெனிங்கில், இதை தவிர நாளைக்கு நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு அதிகபட்சமாக அவங்க சொன்னது 25லேருந்து 30 எம்எல்ஏ சீட்ஸ் ஒரு ராஜ்யசபா. இப்போதைக்கு அவளை தான் நாளைக்கு நாங்கள் தர முடியும், அதுக்கு மேலே எங்ககிட்ட வராதிங்க. ஃப்ரெஷ் மேட் பசுனை ஒவ்வொரு துளியிலும் ஃப்ரெஷ்.